அடி உயரத்துல பறந்துட்டு இருந்த விமானம் திடீர்னு 300 அடி கீழே இறங்கின அதிர்ச்சி சம்பவத்தினால 24 பயணிகள் காயமடைஞ்ச சம்பவத்துல அந்த விமானத்தோட பைலட் கஞ்சா பயன்படுத்தினாரா, விமானத்துல தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்துச்சா, மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகமும் AAIB அமைப்பும் என்ன சொல்றாங்க, அந்த அதிர்ச்சி சம்பவத்தை இப்போ விரிவா பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் 4, 2026 அன்னைக்கு தாய்லாந்தோட புகெட் நகர்ல இருந்து டெல்லி நோக்கி வந்த ஏர் இந்தியா AI2379 ஏர்பஸ் A320 விமானம் ஒடிஷா வான்வெளியில பறந்துட்டு இருந்தப்போ திடீர்னு 300 அடிக்கு கீழே இறங்குச்சு. இதுல 20 பயணிகள் மற்றும் 4 ஊழியர்கள் உட்பட 24 பேர் காயமடைஞ்சாங்க. இந்த சம்பவத்துல 2 விமானிகளுக்கும் போதைப் பொருள் பரிசோதனை செய்யப்பட்டுச்சு. ஆரம்பத்துல 2 பேருக்கும் சோதனை நடத்தப்பட்டதுல விமானத்தோட தலைமை விமானிக்கு முதற்கட்ட பரிசோதனையில நான் நெகட்டிவ் அப்படின்னு முடிவுகள் வந்துச்சு. அதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட 2ஆம் கட்ட உறுதிப்படுத்தக்கூடிய ஆய்வக பரிசோதனையில தலைமை விமானியின் மாதிரியில கஞ்சா இருந்தது பாசிட்டிவ் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனால 2 விமானிகளுமே உடனடியா பறக்கும் பணியிலிருந்து தற்காலிகமா நீக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த விபத்துக்கு விமானியோட நடத்தை மட்டும் இல்லாம விமானத்துல ஏற்பட்ட தொடர்ச்சியான தொழில்நுட்ப கோளாறுகளும் காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. விமானத்தோட ஆட்டோ பைலட் திடீர்னு செயலிழந்ததாகவும் ஹைட்ராலிக் அமைப்பு மற்றும் ஸ்டால் எச்சரிக்கை உள்ளிட்ட பல தொழில்நுட்ப கோளாறுகள் ஒரே நேரத்துல ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆட்டோ பைலட் செயலிழந்ததால அசிஸ்டன்ட் பைலட் விமானத்தை மேனுவலா இயக்க முயற்சி செஞ்சப்பதான் இந்த உயரத்துல சரிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு 2 விமானிகளுக்கும் போதைப் பொருள் பயன்பாட்டு சோதனைகள் நடத்தப்பட்டுச்சு. முதல் சோதனையில சந்தேகம் வந்ததனால அதிநவீன கருவிகள் GCMS, LCMS மூலமா விரிவான ஆய்வக பரிசோதனை செஞ்சு தலைமை விமானி கஞ்சா பயன்படுத்தி இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. இது பத்தின விசாரணையில தலைமை விமானி தனக்கு நீண்ட நாட்களாவே தூக்கமின்மை பிரச்சனை, கடுமையான பணிச்சுமை காரணமா மன அழுத்தம் இருந்ததா தெரிவிச்சிருக்காரு. தூக்கமின்மைக்காக அவர் எடுத்துக்கிட்ட சில மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகள் அல்லது ஆயுர்வேத மாத்திரைகள்ல கஞ்சா சார்ந்த மூலக்கூறுகள் இருந்திருக்கலாம் அப்படின்னும், அவர் வேணும்னே போதைக்காக கஞ்சா உட்கொள்ளல அப்படின்னும் அவர் தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. விமானி மருத்துவ காரணத்தை சொன்னாலும் இந்திய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்போட விதிகள் ரொம்பவே கடுமையா இருக்கு. விமானிகள் தூக்க மாத்திரைகளையோ அல்லது மன அமைதி தரக்கூடிய மருந்துகளையோ எடுத்திருந்தா அதை நிறுவனத்துக்கு முன்கூட்டியே அறிவிச்சு அன்ஃபிட் ஃபார் ஃபிளையிங் அப்படிங்கிற சான்றிதழை பெற்றிருக்கணும். கஞ்சா சார்ந்த மருந்துகளை மருத்துவ காரணங்களுக்காக பயன்படுத்தி இருந்தாலும் கூட அது ரத்தத்திலேயோ அல்லது மாதிரிகளிலேயோ பாசிட்டிவ் அப்படின்னு வந்தா விமானத்தை இயக்க அவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில விமான விபத்து புலனாய்வு பணியகம் விமானத்தோட பிளாக் பாக்ஸ் தரவுகள், பராமரிப்பு பதிவுகள், விமானிகளோட மருத்துவ தகவல்களை சேகரிச்சு தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மறுபுறம் 2 விமானிகளும் உடனடியா பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க. DGCA விதிகளின்படி முதல் தடவை பாசிட்டிவ் வந்தா சிகிச்சை மற்றும் சஸ்பென்ஷன் வழங்கப்படும். ஆனா ஏர் இந்தியா நிறுவனத்தோட சொந்த விதிகளின்படி போதைப் பொருள் பயன்படுத்தின விமானி நேரடியாவே பணி நீக்கம் செய்யப்பட அதிகமா வாய்ப்பு இருக்கு. விமானத்தோட தொழில்நுட்ப கோளாறுகள், வானிலை, மருத்துவ தரவுகள்னு எல்லா கோணங்களையும் முழுமையான விசாரணை நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு தனிப்பட்ட தகவலையும் வச்சு முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு பொதுமக்களையும் ஊடகங்களையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏர்பஸ் நிறுவனம் மற்றும் பிரான்ஸ் நாட்டோட விமான விபத்து விசாரணை அமைப்பான BEA ஆகியவை இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை ஆராய இந்திய AAIB அமைப்புக்கு உதவிட்டு வராங்க. அதனால இந்த சம்பவம் விமானிகளோட கவனக்குறைவா இல்லனா விமானத்தோட தொழில்நுட்ப கோளாறா, எது முதன்மை காரணம் அப்படிங்கிறது முழுமையான AAIB அறிக்கை வந்த பிறகே தெரிய வரும்.